தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இந்த நாளிலே ஒரு சிறிய தியானத்தோடு உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே இந்த தியானத்தின் தலைப்பு, நீ உயர பறக்க பிறந்திருக்கிறாய். யூ ஆர் born to fly high. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். தானியேல் 2:21. கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள மகாபெரிய தேவனே, என் காலங்கள் உடைய கருத்தில் இருக்கிறது. அந்தந்த காலத்தில் அதனதன் காரியத்தை நேர்த்தியாக செய்கிறவர் அப்பா. நாளை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த தியானத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகளும் இரக்கங்களும் மகா பெரியது, புதியதப்பா. எப்பொழுதெல்லாம் நாங்கள் நம்முடைய வார்த்தையை தியானிக்கிறோமோ அவ்வளவு மனமகிழ்ச்சி. இந்த தியானத்தை கேட்கிற அத்தனை பெரியும் ஆசீர்வதிங்க. நல்ல செய்தி கேட்கும்படி செய்யுங்க. அவர்களுக்கு சொல்லுங்க, நன்மையே நான் செய்வேன் என்று. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் எப்பொழுதும் நம்மை உயர்ந்த இடத்தில் வைக்க கண்ணோக்கமாக இருக்கிறார். நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உயர்த்த விரும்புகிறார். மாற்றம் அடிக்கடி நம் வாழ்வின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக இருக்கிறது. அது ஒரு பழக்கப்பட்ட பாதையில் நாம் சிக்கிக் கொள்வதிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. தெய்வன் தெய்வீகமாக நமது இலக்கை நோக்கி செல்ல நம் பாதையில் திறந்த மற்றும் அடைக்கப்பட்ட கதவுகளை வைத்திருக்கிறார். அவர் நமது வசதியான சூழ்நிலைகளை விட்டு வெளியே வர தூண்டுகின்றார். அவர் நம்மை சாதாரணமாக நடுத்தரத்தில் வாழ அனுமதியாமல் அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். எப்படி ஒரு தாய் கழுகு தன் இளம் குஞ்சினை தூண்டுவது போல தேவன் தன் பிள்ளைகளை தூண்டுகிறார். ஒரு கழுகு குஞ்சு எப்படி பறக்க கற்றுக்கொள்ளும் என்று உனக்கு தெரியுமா? தாய் கழுகு அதன் பிள்ளையை மிக உயர்ந்த இடத்திற்கு தூக்கி செல்லும் பொழுது, அதாவது அதன் வசதியான எல்லையை விட்டு விலக்கின பிறகு அந்த நேரத்தில் விட்டு விலகிவிடும் தாய் கழுகு. கழுகு குஞ்சு கீழே விழும்போது அதன் தாய் மீண்டும் அதை ஏந்தி கொள்ளும். கழுகு குஞ்சு முழுமையாக சிறகடித்து வானில் பறக்கும் வரை தாய் கழுகு இதை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கும். இதைத்தான் இன்று தேவன் உன்னிடமும் என்னிடமும் எதிர்பார்க்கிறார். நீ வாழ்க்கையில் உயர எழ வேண்டும். அந்த கழுகு குஞ்சுக்கு பறக்க கற்பது போல நீ உணரலாம். ஆனால் தேவன் எப்போதும் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. தேவன் உன்னை உயர்த்தி உன் வாழ்நாள் எல்லாம் நீ ஜெயமாக வாழ உன்னை உயர்த்துவார். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்பதை அறிந்த தேவன் உனக்கு தரும் மாற்றங்களை தழுவிக்கொள். ஆமென். கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்படியே சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார். நாம் உயர பறக்க பிறந்தவர்கள், நாம் ஆழ பிறந்தவர்கள், கொடுக்க பிறந்தவர்கள், அன்பு செலுத்த பிறந்தவர்கள், தியாகம் பண்ண பிறந்தவர்கள். திங்க் பாசிட்டிவ் இன் ஆல் நெகட்டிவ் சிச்சுவேஷன். காட் இஸ் வித் அஸ். ஜெபித்து முடிப்போம். அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே, இன்று நீர் எனக்கு வைத்திருக்கும் யாவையும் நான் பெற்றுக்கொள்ள என் இதயத்தை திறக்கிறேன். நீர் என்னோடு இருந்து என்னை நடத்துவதை விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு அளிக்கும் மாற்றங்களை தழுவி கொட்டுகிறேன் மற்றும் எல்லா பகுதிகளிலும் நான் பெருகவும் வளரவும் உதவுகிறேன். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே, ஆமென். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாக அதிசயமாக நடத்துவார். ஆமென், ஆமென்.